அறிவும் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்ரீ ராமருடைய தெய்வீக குணங்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். த டிவைன் குவாலிட்டிஸ் ஆஃப் லார்ட் ராமா. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ராமர் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா அவருடைய அழகு, பொறுமை மற்றும் அவர் ஏகபத்தினி விரதன். இந்த 3 தான் நமக்கு டெஃபினட்டாக ஞாபகம் வரும். அது இல்லாமல் அவருக்கு ஏராளமான டிவைன் குவாலிட்டிஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். விஷ்ணு பகவானுடைய 7வது அவதாரம் தான் ராமர். ஒரு மனிதராக பிறந்து தெய்வமே பூமியில் அவதாரம் செய்து குடும்பம் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை மட்டும் செய்து எடுத்துக்காட்டாக விளங்கிய ஸ்ரீ ராமபிரானுடைய தெய்வீக குணங்கள் பற்றி தான் நான் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ராமர் பார்த்திங்கன்னா வில்வித்தையில் நிகரற்ற திறமை கொண்டவர், அறிவும் ஞானமும் நிறைந்தவர். அதே மாதிரி அவர் ஒரு மிக சிறந்த வீரன். ராமர் சிறந்த மகன், ராமன் சிறந்த சகோதரன், ராமர் சிறந்த நண்பன், ராமர் சிறந்த அரசன். ராமன் சீதையை தவிர வாழ்நாளில் எந்த பெண்ணையுமே நினைக்காத ஏகபத்தினி விரதன், பாசமுள்ள கணவன். ராமர் எப்பொழுதுமே இனிய சொற்களை மட்டுமே பேசுவார். ஏதோ ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் ஒரு டோனை ரைஸ் பண்ணி பேசும்போது கூட அவர் கடுமையான வார்த்தைகளை என்றைக்குமே பயன்படுத்தினதே இல்லை. எப்பொழுதுமே அவருடைய பேச்சு ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு செல்வமும் அழகும் ஏராளமான உறவுகள் இருந்தால் கூட அவர் என்றைக்குமே எந்த விஷயத்துக்குமே எனக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற கர்வம் அவர் கொண்டதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப சாதுவாக எளிமையாக அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கருணை உள்ளம் நிறைந்தவர் ராமர். எப்பொழுதுமே மக்களுக்கு அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இருந்தால் கூட மக்களுக்கு அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அவர் செலவழிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமூக நெறிகளை என்றைக்குமே ஸ்ரீராமர் மீறினதே இல்லை. எடுத்த காரியத்தை அவர் ஒரு விஷயம் மனசில் நினச்சிட்டாரு அப்படின்னா அதை ரொம்ப விரைவில் அதை கரெக்டாக ரொம்ப ஸ்பஷ்டமாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஸ்ரீராமருடைய தெய்வீக குணங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீராமரை நம்ம மனசில் தினமும் ராமா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக ராமரை நம்ம அழைக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். என்னெல்லாம்னா நற்குணம், நேர்மை, இனிமை, எளிமை, மென்மை, வலிமை, வீரம், துணிச்சல், திறமை, ஆற்றல், வெற்றி, நினைவாற்றல், வீரம், உண்மைத்தன்மை. இந்த எல்லா குணங்களும் நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஸ்ரீராமரை நித்தியம் நம்ம மனதில் தியானிப்போம். இந்த எல்லா குணங்களும் நமக்கும் ராமர் நமக்கு நிச்சயமாக அருள்வார். டெஃபினட்டாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.